اللهم صل وسلم على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله مولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா போலும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். கண்மணியா முஸ்தபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குடும்பத்தை சார்ந்தோர்கள், அஹ்லு பைத்தினர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், வலிமார்கள், முழு உலக முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களது பேரிலும் அல்லாஹு தஆலா நாயனுடைய அருள் ரஹ்மத் பரக்கத் கியாமத்தினால் வரும் வரை அனைவர்களின் மீதும் உண்டாவதாக. அருமையான பேரன்பு பெருமக்களே, நாம் எல்லாம் சங்கை பொருந்திய ரபீஇனில் அவ்வல் மாதத்தில் இருக்கிறோம். பிறை துவங்கின நாள் துவக்கம் முழு உலகமும், உலகத்துல கிட்டத்தட்ட 200 கோடி முஸ்லீம்கள் இருப்பதாக சொல்லப்படுது. 200 கோடியையும் தாண்டி மாற்று மதத்தவர்கள் எல்லா இடங்களிலும், பள்ளிவாசல்கள், தக்கியாவல், தாவியாக்கள், பாடசாலைகள், எல்லா இடங்கள்லையும் கண்மணி நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்களோட சங்கியான புகழ் நாமம் கூறப்படுகிற மீலாது நபி விழா கொண்டாடப்படுகின்ற நல்ல பெரும் காட்சிய கண்களால் பார்த்தும் காதுகளால் கேட்டுக்கொண்டும் இருக்கிறோம். அருமையான பேரன்பு பெருமக்களே, நாம் எல்லாம் இப்ப சுபான மௌலுத் ஓதி யா குத்துபா கடைசியா ஓதின, இதுக்கெல்லாம் எங்களுக்கு நன்மை இருக்குதா என்றா எந்த சந்தேகமும் இல்ல. அல்லாஹ்விடம் இருந்து எங்களுக்கு நன்மை கிடைக்குது. கண்மணி நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்களுக்கு முன்னால சஹாபாக்கள் எல்லாம் அவங்களை கண்ணியப்படுத்தி பைத்துகளாக கசீதாக்களாக பாடினாங்க. புகாரி ஷரீஃப்ல மட்டும் ஸ்ரீதேவிகளே, உங்களுக்கு தெரிஞ்ச நெருக்கமான உலமாக்கள் கிட்ட கேளுங்க, 50 தாண்டிய பைத்துகள் புகாரி ஷரீஃபில் இருக்கு. எங்கேயும் உள்ள கதையல்ல, குர்ஆனுக்கு அடுத்த இதுல உலகம் எங்கும் போகும். இந்த வாட்ஸ்அப்ல யூடியூப்ல போறது யார் யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அனுப்புவாங்க. அப்ப முழு உலகமும் போகுது. அது உலமாக்கள் கிட்ட கேட்கலும் பார்க்கலும். ஆனா சொல்றது குறைச்சல். 50 தாண்டிய பைத்தியலிக்கு என்றா ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க கண்மணி நாயகத்தை பார்த்து, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு, இப்ப நான் சொல்ற பைத்து ஹதீஸ்ல வருது. ஆனா இது அடுத்த இயக்கவாதிகள் சொல்றது எப்படி போனாலும் மக்காவுடைய இமாம் அப்துர்ரஹ்மான் சுதைஸ் ஹரத்தில ஹுத்பாவுல அவர் சொல்றாரு, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண்மணி நாயகத்தை பார்த்து, وَأَحْسَنُ مِنْكَ لَمْ تَرَ قَطُّ عَيْنِي وَأَجْمَلُ مِنْكَ لَمْ تَلِدِ النِّسَاءُ خُلِقْتَ مُبَرَّأً مِنْ كُلِّ عَيْبٍ كَأَنَّكَ قَدْ خُلِقْتَ كَمَا تَشَاءُ. இது ஹதீஸ். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண்மணி நாயகத்தை பார்த்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? وَأَحْسَنُ مِنْكَ لَمْ تَرَ قَطُّ عَيْنِي, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏண்ட இந்த 2 மாணிக்கமும் உங்களை மாதிரி அழகான ஒருத்தரை நான் பார்த்தே இல்லை. வஅஜ்மலு மின்க லம் தலிதின் நிசாஉ, உலகத்துல உங்களை மாதிரி ஒரு குழந்தைய எந்த தாயுமே பெற்றெடுத்தும் இல்ல. குலிக்த முபர்ரஅம் மின் குல்லி ஐபின், நீங்க யாரு தெரியுமா? எந்த ஐபுமே இல்ல, எந்த குறையுமே இல்ல. உலகத்துல எவ்வளவு பெரிய பேச்சாளரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய டாக்டர், ஃபொக்டர், இன்ஜினியர், பைலட்டா இருந்தாலும் அவருக்கு எந்த ஒரு குறைக்கு, அவருக்கு கொஞ்சம் கட்டே, அவருக்கு கொஞ்சம் நெட்டு, அவரு கொஞ்சம் வெள்ள கூடே, வெள்ள எப்படி வெள்ள கூட, அவரு கொஞ்சம் கருப்பே, அவரு கொஞ்சம் பொது நிறமே, அவருக்கு பேச்சு கூடே, எந்தையோ ஒரு பலாய ஒரு குறைய மனுஷனுக்கு சொல்ற. ஆனா கண்மணி நாயகத்தை பார்த்து சொன்னாங்க, உங்கள ஒரு குறையுமே இல்லை என்று சொல்லிட்டு கடைசி எப்படி தெரியுமா சொல்ற, கான்னக்க கதுகுலிக்குத்த கமா தஷாவு, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி, நீங்களே நினைச்சு ஒரு ஆக்டிவ் ஒரு அமைப்பு எடுத்த மாதிரி எல்லாம் இருக்குது. எப்படி நீங்களே நினைச்சு, உலகத்துல யாசிர் அப்படி சொல்றா, நான் நினைச்சு இப்படி படைச்ச, நான் இப்படி ஆயிக்கொண்ட, ஏன் உங்களோட கருவறைக்கு வரச்சில் இப்படி வந்தண்டி எவஞ்சரி உலகத்துல சொன்னா எப்படியா? எங்கேயாரு ஒரு புக்ல ஈக்குதா? எங்க சரி ஈக்குதா?
ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண்மணி நாயகத்தை பார்த்து சொன்ன, நீங்க அல்லாஹ் கிட்டே சொல்லி நான் இப்படித்தான் வரணும் என்று உங்களோட இஷ்டத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்களே என்று ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னது ஹதீஸ்ல வருது. முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வருது, ஹஜௌத முஹம்மதன் ஃபஅஜப்து அன்ஹு, நாயகமே முஹம்மது, இந்த உத்துபா ஷைபா இவன் எல்லாம் உங்களை திட்டுற நேரத்துல, உங்களை ஏசுற நேரத்துல, உங்களை தூட்டுற நேரத்துல ஃபஅஜப்து அன்ஹு, அவனுக்கு எல்லாம் நான் பதில் சொன்னேன். அதுக்காக அல்லாஹ் இடத்துல எனக்கு அல்லாஹ் என்னை கூலி தந்து கொண்டு இருக்கிறான் என்று அவங்களே சொல்றாங்க. அப்ப எங்கெல்லாம் கண்மணி நாயகத்துடைய ஸலவாத் மஜ்லிஸ், மௌலூத் மஜ்லிஸ், அவங்களோட சங்கையான பிறப்பு கொண்டாடப்படுதோ எந்த சந்தேகம் இல்ல, நன்மை அடிச்சு கொண்டே இருக்குது. உலகத்துல யாராவது கண்மணி நாயகத்தை புகழ்றதுக்கு ஆதாரம் காட்டுங்க, ஆதாரம் மீந்தாத்தான் நான் புகழுகிறேன் என்று யார் சரி சொன்னா அவட நாக்கு இருக்கத்தை விட இல்லாம நல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழுக்கு ஒரு ஆதாரம் தேவையா? அவங்களாலதான் நாங்க இன்னே முஸ்லீம்கள், அவங்களோட பரக்கத்தாலதான் நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க, அவங்களோட பரக்கத்தாலதான் நீங்க இந்த பகல் சாப்பிட அடிச்சீங்க, அவங்களோட பரக்கத்தாலதான் உங்களோட உம்மா வாப்புக்கு நீங்க பிறந்து இருக்கிறீங்க, உங்களோட உம்மா வாப்பா அவங்களோட உம்மா வாக்கு பிறந்தாங்க. தின்றது, குடிக்கிறது, தூக்கம் போறது, அறிவு கிடைச்சது, செல்வம் கிடைச்சது, ஊடு கிடைச்சது, நினைச்சதெல்லாம் கிடைக்குது கண்மணி நாயகத்துடைய பரக்கத்தால. அதேபடி குர்ஆனில நாங்க எல்லாம் தக்பீர் கட்டினா அது ஃபர்லான தொழுகையோ சுன்னத்தான தொழுகையோ வஜ்ஜத் ஓது சுன்னத்து. வஜ்ஜத் எப்படி ஓதணும்? அஊது பிஸ்மி இல்லாம தான் ஓதணும், அதுதான் முறை. வஜ்ஜத் ஓதிட்டு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது ஃபர்லு. சுன்னத்தான தொழுகையா இருந்தாலும் ஃபர்லான தொழுகையா அஊது பிஸ்மி சொல்லி சூரத்துல் ஃபாத்திஹா ஓது. அஊது சுன்னத்து, பிஸ்மி ஃபர்லு. குர்ஆனில நாங்க சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும் பொழுது 2ஆம் ஆயத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், முதலாம் ஆயத்து, 2ஆம் ஆயத்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாரும் கருத்து தெரியும். 2ஆம் ஆயத்துல சொல்ற அகிலத்துக்கே ரப்பாகிய யா அல்லாஹ் உனக்கே புகழ். உலகத்தை படைச்சவன் யாரு? அல்லாஹ். அவன் எப்படி இந்த அவனுக்கு முன்னால் அவனே இருந்த, அவனை யாரும் படைக்கல்ல. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாலிக்கல்ல, அவங்க மஹ்லூக் படைக்கப்பட்டவங்க, படைப்புகளே சிறந்தவங்க, அவங்களுக்கு அடிக்கிறது உலகத்துல யாருமே இல்ல. அப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்துக்கே ரப்பாகிய யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் என்று நாங்க சூரத்துல் ஃபாத்திஹாவுல 2ஆம் ஆயத்து சொல்ற. அதே ரப்பு தான் கண்மணி நாயகத்தை சொன்னான் சூரத்துல் அன்பியாவுல, நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க யார் தெரியுமா? வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்துக்கே புகழ் எனக்கண்டா, அகிலத்துக்கே ரஹ்மத்து நீங்க. அந்த அகிலத்துக்கே ரஹ்மத்தாக வந்தவங்க அவங்களண்டா, அந்த ரஹ்மத்தாகத்தான் எங்களோட உம்ம வாப்பா, அவரோட உம்ம வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல நின்று வர காட்டிலும் அவங்களோட ரஹ்மத்து தான் எங்களுக்கு கிடைச்சு கொண்டிருக்குது. இதுக்கு பின்னாலேயும் அவங்களோட ரஹ்மத்து தான். அப்படித்தான் அல்லாஹ் அமைச்சிருக்கான். எங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுவர்க்கத்தில் இருந்தவங்க, அவங்க உம்மட வயிற்றால வந்தவங்க அல்ல, டிரெக்டாக அல்லாஹ் மண்ணால படிச்சு. அப்படித்தானே? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விலா எலும்பு, எல்லாருக்கும் விலா எலும்பிக்குதே 2 சைட்லயும், அது கோணல், அது கோணலா இருந்தாதான் முனியலும் எலும்பேலும் அப்படிதான் எல்லாம் படிச்சு. அந்த கோணல் சைடாலதான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படிச்சு. அப்போ ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிக் கொள்ளணும். இப்படி ஒரு வார்ப்பு பாகத்துல நிறைய பேர் கல்யாணம் முடிச்சவங்க தான் நீக்கியாங்க, அப்பமாரும் வாப்பமாரும் தான் நீக்கியாங்க. அப்படிதானே? அதுதான் உண்மை. அப்ப உங்களோட பொஞ்சாதிமாரோட நீங்க கொஞ்சம் இறக்கமா போகணும், பணிஞ்சு போகணும். நீங்க நினைச்சிடப்படாது பொஞ்சாதி கிட்ட நான் பெத்தோணும், அப்ப நீங்க சரியான மாப்பிள்ளை இல்ல. பொஞ்சாதி கிட்ட நீங்க தோக்கணும். என்னடா புதிய செய்தி ஒன்று சொல்றாரு, இவ்வளவு காலம் நாங்க வெத்த பாக்கு அந்த பொங்கலைய பணிய வைக்க பாரு, அதுதானே பில, அதுதானே சுன்னத் வல் ஜமாத் செய்தி, அது பில. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவோட ரேஸ் ஓடின பெண்களும் கேட்டு பண்ணிக்காங்க. இதுதான் சந்தர்ப்பம், உங்களே பிடிக்க போறாங்களோ தெரியா? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயோட ரேஸ் ஓடின. ரேஸ் ஓடிய நேரத்துல ஆயிஷா நாய் குட்டு கொடுத்து அவங்க வெத்தின, நான் தோத்துட்டேன்னு. இன்னொரு நாள் ரேஸ் ஓடின, அவங்க வெத்தின, இவங்க தோத்த. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட இல்லாம 40 பேர்ட சக்தி அல்லாஹ் கொடுத்தீங்க. ஆயிஷா நாய் கிட்ட தோத்து போறண்டா, பொஞ்சாதி கிட்ட பணிஞ்சு போகணும் என்றத்தை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் காட்டி தந்தாங்க. சிலவங்க கேக்குது வீட்டுக்குள்ளுக்கு அவர் தான் ராஜா, வெளியே போனண்டி வைங்க அவர் தான் ராஜமா ஈப்பா, அந்த பொட்டியில அடைஞ்ச பாம்புமா ஈப்பாரு, வெளியே ஒன்றும் பேசுறல்ல. இங்கதான் அடக்கமும் ஒடக்கமும் சத்தம் எல்லாம் மாறு வைக்கிய, அதெல்லாம் பிள்ளையான அமைப்பு. அப்ப ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்த அந்த கோணலால படைச்சா பெண்களுக்கு சில கோணல் இருக்குது, அதை நீங்க இறக்கமா அன்பா சொல்லி திருத்தணும். பெண்கள் யாருண்டாலும்
புகழியத்தை விரும்புக. யாசை இகழத்தை விரும்புக. அவரை புகழ்ந்தாரு விருப்பம் தானே. எல்லாத்தையும் விட பெண்களையும் விருப்பம். அதனால பெண்கள்ட நல்லத்தை புகழுங்க. அது இல்லாமிக்கியது ஒட்டோவாய்க்கியது மோசமாகி ஒட்டோவா சரியாகிடும். நீங்க எல்லாத்தையும் குறவேசிட்டு போறது நல்லதும் இல்லாம ஆப்போரே அப்படி அல்ல. உண்மையான மாப்புல இறக்கமான மாப்புல அவங்களோட நலவு வேஷம். ஒரு நாளைக்கு உப்பு இல்லைன்னா பெரிய சத்தம் டிப்பப்ப ஆக்கி நண்டு வைங்க, கல்லுல வேண்ட பூனமாய் திண்டிட்டு எழுப்பிட்டு போற. அல்ஹம்துலில்லாஹ் இல்ல, அல்ஹம்துலில்லாஹ் இல்ல, அந்த உங்களுக்கு துவாம் இல்ல. துவா செஞ்சு வைங்களே, அடுத்த பகலைக்கு இதை விட நல்ல சாப்பாடு அல்ல அவர் ஐயால தருவானா இல்லையா? சுக்குர மறக்கப்படாது. சுக்குருள்ள மலாயிக்கோணும். ரப்புக்கும் சுக்குர், மனிதனுக்கும் சுக்குர், கணவன் மனைவிக்கு சுக்குர், மனைவி கணவனுக்கு சுக்குர், உம்மா ஆப்பாக்கு பிள்ளைக்கு சுக்குர், பிள்ளைகள் உம்மா ஆப்பாக்கு சுக்குர், டீச்சர்மார் சேர்மார் பிள்ளைக்கு சுக்குர், பிள்ளைகள் மாணவர்கள் மாணவிகள் படிச்சு தந்த சேர்மார் டீச்சர்மாருக்கு சுக்குர். அதுதான் வாழ்க்கையில பரக்கத். அப்ப ரெண்டு பேருக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் 41 பிள்ளைகள், 40 பிள்ளையும் ட்வின்ஸா தான் பிறந்த, ஆம்பளை பொம்பளை. 2ஆம் பிரசவத்துல ஆம்பளையும் பொம்பளையும் அல்லாஹ் ஏற்பாட பாருங்க. ஆனா கடைசியா பிறந்தவர் தனியால், அவர் தான் ஷீத் அலைஹிஸ்ஸலாம். அவரின் மூலமாகத்தான் தனியா அல்லாஹ் படைச்ச ஒரு பொம்பளையா சேர்க்காம தனிய படைச்சு அவங்களின் மூலமாகத்தான் கண்மணி நாயகத்துடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூற அல்லாஹ் பிரகாசத்தை முதுகன் தண்டில வச்ச. அதுதான் பிள்ளையெல்லாம் பிறண்டு வத்த கல்லுபுக ஃபிஸ்ஸாஜிதீன், சுஜூதுடைய அமைப்புல நான் அப்படியே எடுத்து வந்தேன் என்றான். இப்ப இப்படி வரச்சல்ல எங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 புள்ள, ஒன்று இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அடுத்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பயான்களை கேட்க குறைச்சல். ஆனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை நிறைய காலால கேட்டி ஹஜ்ஜி பெருநாள் வந்தா மினால் எந்தா நரவால் எந்தா முஸ்தலிபால் எந்தா முழுக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிப்படியே குறைச்சல். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமும் இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் ஒரு வாப்பட உள்ளதான். ஆனா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்த ஃபேமிலி அப்படியே இந்த ரூட்ல போகுது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்த ஃபேமிலி இப்படி இந்த ரூட்ல போகுது. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஃபேமிலியில புள்ளைகள் தான் நிறைய நபிமார்கள் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம். இந்த தௌராத் கொடுக்கப்பட்டவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், ஜபூர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், இன்ஜீல் ஈசா அலைஹிஸ்ஸலாம். இவங்க எல்லாம் ஐயூப் யாக்கூப் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஃபேமிலியில வாரவங்க. கண்மணி நாயகத்தை அல்லாஹ் எடுக்கிற அமைப்பு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஹபீப் என்ற பேரோட இணைக்கப்பட்ட லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள யாரும் நபிமார்கள் வரையிலாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து ஃபேமிலியில கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க மட்டும் தான் வரணும் என்று அல்லாஹ்வுடைய முடிவு. அதனால்தான் வத்தபியு மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து மார்க்கத்தை பின்பற்றுங்க, அவங்கள மார்க்கத்தோடு இதீங்க என்று கண்மணி நாயகத்துக்கு சொல்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கம் தான் இது. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க பிறக்கிறதுக்கு முன்னால் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாலே கண்மணி நாயகத்துடைய அமைப்பை அல்லாஹ் எடுத்து காட்டுறான், எடுத்து சொல்றான். எங்களுக்கு எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாலும் பிறக்கிறதுக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாலும் அவங்களோட விஷயங்கள் அல்லாஹ் எடுத்தெடுத்து காட்டுற எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆமுல் வீலன்னு நாங்க படிச்சிருக்கோம் 5ஆம் கிளாஸ்ல 6ஆம் கிளாஸ்ல இஸ்லாம் புக்ல வருது. ஸல்லல்லாஹு அலைஹி ஆமுல் வீல்ல பிறந்தாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி பிறக்கிறதுக்கு 50 நாளைக்கு முன்னால யமனுடைய தலைநகரம் சன்ஆ அங்கிருந்து பெரிய யானை படையோடு வந்த அப்ரஹா மன்னன் எங்களுக்கு தெரியும். அப்ரஹா மன்னன் யாரோட யுத்தம் செஞ்சாலும் வெற்றி கொள்ற. ஆனா இந்த இடத்துல இவர் வாராரு காபத்துல்லா உடைக்க. ஏன் எந்த நீங்க எல்லாம் காபத்துல்லா போகணும், நான் எமன்ல கட்டுறேன்னு அவர் எமன்ல ஒன்று செய்ய பார்த்து. காபத்துல்லா வந்து உலகத்துல ஒன்றுதான், நீ எங்க செஞ்சாலும் அங்கதான் எல்லாரும் போகணும். அந்த காபாவ வளம் வந்தா தான் உம்ரா, அந்த காபா வளம் வந்தா தான் தவா. அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க என்றதாலதான் காபத்துல்லாவே மக்காவுல வச்சு. அப்ப இவன் பார்த்தாரு இந்த காபாவுக்கு வாராங்க, இதை இடிச்சுட்டா ஏன காபத்துல்லா தானே வருவாங்க, இடிக்கிறது யானைப்படையோட எல்லாரும் அந்த சரித்திரம் தெரியும். அலந்தர கைபால் ரப்புக பி அஸ்ஹாபில் வீல், யானைப்படை நீங்க பார்க்கலையா, அதை படிக்கலையா, அவங்களுக்கு நான் என்ன செஞ்சேன், ஏண்ட ஊட்டோடக்க வந்தவன் இல்லையா, நான் ஊட்ட உடக்குடல்ல ஊட்ட உடைச்சேன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லா உடைச்சாண்டு பிறந்தாங்க என்று மோசமான பேச்சு வரும். யானை ஆண்டி அங்கே சொல்ற
அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்க பிறக்கிற மண்ண காபத்துல்லா உடைக்க வந்தவனுக்கு அல்லாஹ் அபாபீல் என்று சொன்ன பறவைகளை, சின்ன குருவி, சொண்டில் ஒரு கல்லு, கால் ரெண்டு கல்லு, நரக நெருப்பால் சுடப்பட்ட சின்ன கல்லு, ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு பறவையும் போடுது, ஒவ்வொருத்தன தலையில பட்டு அப்படியே பின்துவாரத்தால வந்து செத்து மடிந்தான்கள். யானை எல்லாம் செத்து மடிஞ்ச மஹ்மூத் என்று சொன்ன யானை மட்டும்தான் காபத்துல்லாவின் பக்கம் போகாம திருப்பி யமன் பக்கம் இருந்த மஹ்மூத் என்று சொன்ன யானை மட்டும் தப்பின. அடுத்த யானை எல்லாம் அழிக்கப்பட்ட, அடுத்த மனிதன் எல்லாம் அழிக்கப்பட்ட, அப்ரஹாம் மன்னன் அழிக்கப்பட்ட. காரணம், கண்மணி ஸல்லல்லாஹு பிறக்க இருக்கிற நேரத்துல நீ இப்படி ஒரு நாசம் செய்ய வாராயா என்று அபாபீல் சின்ன பறவையால அவ்வளோ பேரை அழிச்சான்டா. அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு பிறக்கிற நேரத்துல கூட அல்லாஹ் நல்ல அமைப்பு ஏற்படுத்துகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவள ஆமினா நாஹி பெற்றெடுக்கும் பொழுது எல்லாருக்கும் தெரியும், சுஜூதுர அமைப்புல பிறந்தாங்க. மதுஹூனுன் மக்ஹூலுன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில என்ன பூசப்பட்டு, எங்களுக்கு தலையில என்ன பூச குழந்தை இல்லையா, நேசரி பூசலாம் என்ன போடுங்க, அது வரைக்கும் என்ன போடுங்க இல்ல, எண்ணெல்லாம் போடா செடி, அது குழந்தை புள்ள. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தேய்க்கப்பட்டே பிறகப்பட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர் இந்த விஷயம் எல்லாம், இந்த மாதிரி மீலாது நபி விழா வச்சா, கொண்டாடப்பட்டா, மௌலூது ஷரீஃப் ஓதினா, இந்த மாதிரி மாசம் வந்தா தானே ஹபீப் எடுத்து சொல்லப்படுது. இதெல்லாம் மானவண்டா இப்படி பொதுமக்களுக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்கள நாங்க புகழ்றதுக்கு அங்க ஒன்று புகழ் கூட போகுது இல்ல. வரபாயினால கதிக்கிற நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு உங்களை நாங்க உயர்த்திட்டோம், நாங்க புகழ்ந்தா, நாங்க மீலாது நபி விழா உண்டா, நாங்க இப்படி பேசினா, நாங்க இப்படி ஏற்பாடு செஞ்சா அல்லாஹ் எங்கட தரஜா ஒண்ணு பண்ண உயர்த்துவான். இப்படி எல்லாம் இல்ல என்றா எங்களே அல்லாஹ் கீழே போடுவான். புகழியத்தால் அங்க ஒண்ணும் கூட போறதல்ல, எங்களுக்கு ரெஸ்பெக்ட் வரப்போகுது. இகழ்ந்தால அங்க இகழ் போறதல்ல, எங்களுக்கு கேவலம் வரப்போகுது. நான் இன்றைய கூட பயானு சொன்ன, எங்க இந்த ஃபேமிலியில மௌலான ஃபேமிலியில தெஹிவலையில மஜிஸ் இந்த மௌலானால் வந்து நிறைய பேர் வந்தாங்க, சாதாத்மார்கள் நிறைய பேர் இருந்தாங்க. யாரு மௌலானா பேரு? ரிஸ்வி மௌலானா வீட்டுல எல்லாருக்கும் தெரியுமா? ரிஸ்வி மௌலானா வீட்டுல ஒவ்வொரு வருஷம் விக்கி நிறைய சாதாத் மாறுவாரு, சாத மஹபத்தாகுவாரு. அப்ப அங்க சொன்ன ஒரு தாய் அங்க சொன்னது இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், மௌலானா மட்டும்தான் அங்க நீங்க போற. அங்க கோல் ஃபோர்ட்ல ஒரு ஜனாசா உண்டு, 85 இயர்ஸ் ஒரு தாய், சரியா 85 இயர்ஸ். அவ 22 டேஸ் ஆக திண்ணியம் இல்ல, குடிக்கம் இல்ல, வாயால மட்டும்தான் மூச்சு விட்டு பண்ணிக்கிய, மூக்குள்ள பட்டையன் ஓட்டிக்கி, திண்ணம் இல்ல, குடிக்கம் இல்ல, பார்த்த பார்வையும் இல்ல, கண்ணையும் பொத்தி. இந்த பிள்ளைகளுக்கு பார்த்து பண்ணிக்கலாம், வயசும் போயிட்டே. அப்ப உலமாக்கள் கிட்ட கேட்கிற, மௌத்தாகிறது துவா செய்யலுமா? கேள்வி நியாயம் தானே, படிய கஷ்டத்துக்கு கேள்வி நியாயம் யாருக்கும் வரத்தான் செய்யும். ஆனா யார்ட கஷ்டத்தை பார்த்தும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும், ஒரு கஷ்டம் வந்தாலும், இப்படி வாழ்றத மௌத்தாய் போனா நல்லமே அப்படி சொல்லக்கூடாது. நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி தந்திருக்காங்க, அல்லாஹ் நீ இப்படி துவா கேளு, இப்படி துவா செய்யுங்க. அல்லாஹ் அஹீனி மா கானத்தில் ஹயாத்து கைரன் லி வ இன் கானத்தில் வஃபாத்து கைரன் லி. யா அல்லாஹ், உலகத்துல நான் வாழ்றது எனக்கு நல்லம் என்றா, மக்களும் பிரயோஜனம் அடைகிறாங்கண்டா, என்ன நீ ஹயாத்தோடு வாழ செய், நீ மௌத்தாக்குனதுல மௌத்தாக்கு. நான் வாழ்றது எனக்கே அநியாயம், எனக்கே பாவம் நடக்குதுண்டா, நான் மௌத்தாகுதான் நல்ல மௌத்தாக்கு, அது சரி. அப்படிதான் சல்லந்து துவா செஞ்சேன். எந்த நோய் வந்தாலும் அந்த நோயில மௌத்தாக சொல்லி கேட்கப்படாது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் அதெல்லாம் பாவத்தில் அழிச்சு அழிக்கப்பட்டாச்சா, அல்லாஹ் இப்ப தர்ஜா உயர்த்தி கொண்டு போவான். சுவர்கத்துல பெரிய தர்ஜா கிடைக்கும். ரப்பி ரஹ்மான், நான் இவ்வளவு பெரிய தர்ஜா எல்லாம் வாரத்துக்கு நான் அமல் செய்யலையே. அல்லாஹ் சொல்வானா, நீ இவ்வளவு பெரிய அமல் செய்யலதான், ஆனா ஒரு நோயை தந்த, ஒரு பிரச்சனையை தந்த, ஒரு டென்ஷனை தந்த, நீ அதுல பொறுத்து கொண்டு ஈந்தா இல்ல, அல்லாஹ் நீந்தா இல்ல, சலவாத்தோடு ஈந்தா இல்ல, பொறுத்து கொண்டு ஈந்தா இல்ல, துவாவோடு ஈந்தா இல்ல, அதனால உன தர்ஜா நான் உயர்த்திக்கேன்னு. அப்ப யோசிப்பாராம், இன்னும் துன்யால வந்து இன்னும் சோதிக்கப்பட்ட நல்லமே, அங்க வைத்தான் எங்களுக்கு ஞானம் பிறக்கு, எல்லாம் லேட் ஆகிய வார எங்களுக்கு, அது லேட் பொறுத்து கொண்டு போகும். அப்ப அந்த தாய் 22 நாளைக்கு பிறகு ரபீனில் அவ்வல் மாசம் போற 12ல போன வெள்ளிக்கிழமைக்கு முந்தின வெள்ளிக்கிழமை சுபஹுக்கு பின்னாலதான் மௌத்தான. ஏன்னு சும்மா பார்த்தா அந்த பொம்புல ரபீல் அவ்வல் வந்தா அல்லாதியான ஒரு ஹுப்பு, எப்ப நேசம். ஒரு நாள் சரி அவட கொண்டே வெளியே காட்டுகள்ல அந்த பொம்பளையில் நிஸ்கா மாதிரி சின்ன சின்ன கருப்புல வெள்ளலிக்கு அதால கட்டுவாங்க, ஒரு கொண்ட முடி காணாது. எப்ப செலவாத்து, சாதாத்மாரோட நெருக்கம், உலமாக்களோட நெருக்கம், ஷேக்மார்களோட நெருக்கம், எப்ப செலவாத்து. அந்த அளவுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவளோட இருக்கிற நேசத்தால
உனக்கு மௌத்து நீ இப்படியே இருந்து ரபீல் அவ்வல்ல பொற 12 வெள்ளிக்கிழமை நாளையில மௌத்தாக்கண்ட மாதிரி எல்லாம் அல்லாஹ் மௌத்தாக்கியா. உண்மையான நேசம் வெறுமனே வாய் லெவல்ல மட்டும் ஈக்காம செயல்ல கொண்டு வரணும். ஸல்லல்லாஹு அலைஹி அப்பே சொல்லிட்டாங்க, யாரு வெள்ளிக்கிழமை நாள் அல்ல வெள்ளிக்கிழமை ராவு மௌத்தாகுவாங்களோ அவங்களுக்கு கபர்ல கேள்வி கணக்கு இல்ல, அவங்களுக்கு கபர்ல அதாபி இல்ல, முக்கியமின் அதாபில் கபர். அதனால எப்ப சொன்னாங்களோ அப்பெல்லாம் சஹாபா ரப்பே ரஹ்மானே வெள்ளிக்கிழமை நாளையில மௌத்தத்தா. அப்படி மௌத்து கிடக்க வெள்ளிக்கிழமை நாளையில கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் வஃபாத்தான நாள் எல்லாம் நேர்வடுகிற நாளையில ஒரு மௌத்து கிடைக்கிறண்டா எவ்வளவு பெரிய நேசமாக, எவ்வளவு பெரிய அல்லாஹ் தக்வாவோட, எவ்வளவு பெரிய உப்போட, எவ்வளவு பெரிய நேசத்தோட வாங்கிக்கோணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணாவல எப்ப நாங்க ஈமான் காமிலாக எந்த கொள்கைவாதியா இருந்தாலும் ஹுப்புர் ரசூலி கோணும், இத்திபாஉர் ரசூலி கோணும், பரக்கத்துர் ரசூலி கோணும், இந்த மூணுமே கோணும். மூணும் கலந்தாதான் ஈமான் காமிலுடைய அமைப்புக்கு வரையும் பூர்ணமாக இருக்கும். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் சொல்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அவங்க உயிரை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒஷக்கைக்கோன் மேன்மையாயிக்கோன். சஹாபாக்கள் அப்படிதான் மதிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்கன்னா எங்களுக்கு பொஞ்சாதிமான புள்ளையமான ரூஹுமான. உஹது யுத்தத்துல தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோட உடம்புல யுத்தம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு 39 காயம், 39 காயமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் வாள் வீச்சு ஈட்டிகள் அம்புகள் வராம முள்ளு உடம்ப கொடுத்து காட் பண்ணினது. அவங்கள கை ஒன்று உஹது யுத்தத்துல ஷூஹ மௌத்தாக காட்டிலும் கையை தூக்கலாம். ஒரு அம்பொண்டு வேகமாக அதை பிடிக்க போனதால வந்து பட்ட அம்பு மௌத்தாக காட்டி ஷூஹையாயின்றது. பாத்தீங்களா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஷ்ர கொடுக்க வந்தவங்க இப்படிதான் சஹாபாக்கள். அது மாதிரிதான் அவங்களை பின்பற்றுதலே ஒரு சுண்ணத்தை விட மாட்டாங்க. விசால் நோம்பு எங்களுக்கு எல்லாம் தெரியும், தொடரா பிடிக்க ஸல்லல்லாஹு பிடிக்காங்களா, நானும் பிடிக்கணும். சஹர் செஞ்சா மக்ரிப் பாங்கு நான் நோம்பு திறக்கு, ஸல்லல்லாஹு மக்ரிப் பாங்கு நோம்பு திறக்கு இல்ல, அப்படி நோம்ப தொடர்கிறாவுக்கும். சஹரு திண்ணியம் இல்ல, அப்படி 2 நாளும் நோம்பு திறக்கு இல்ல, அப்படி 3 நாளும் சஹரு திண்ணல் இப்படி தொடருங்க. சஹாபாக்கள் பார்த்தாங்க, இது விட்டப்பட்டாது நாங்களும் செய்யணும், கேட்கல அவங்க செய்யறாங்களே, அவங்க செய்யறதுக்கு 2 நாளோடே வாடி கொண்டு வராங்க. என்ன இது கொஞ்சம் வாடி நாமே பீக்கி அந்த உதடெல்லாம் காஞ்சாயிக்குது. இல்ல நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை விசால் நோம்பு முடிஞ்சு. விசால் நோம்பா அது எனக்கு மட்டுமல்ல அவங்களுக்கு எல்லாம் கடமை இல்ல, நீங்க எல்லாம் பிடிக்க போவான நோம்புட வச்சாங்க. அது சில விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவனுக்கு மட்டும் அல்லாஹ் பிரத்யேகமாக கொடுத்தது. அவ சஹாபாக்கள் கஷ்டமானதை செய்தாங்கடா, லேசானதுல முடுவாங்களா? நாங்க எல்லாம் சுண்டதை பின்பற்று தெரியுமா, எங்களுக்கு லேசண்டா, எங்களுக்கு ஆக்டிவ்ண்டா, எங்களுக்கு ஏழுமண்டா, எங்களுக்கு ஜொலியண்டா, அதுதான் சுண்ணத்து. எது கஷ்டமோ அது சுண்ணத்தும் இல்ல வருதும் இல்ல, அப்படி ஒண்ணும் இல்ல. எல்லா கொள்கைவாதிலும் அது பஞ்சம் இல்லாம எங்களோட உள்ள எல்லாம் மீக்குது, மாற்று கொள்கைவாதியிலே மீக்கி. அவனுக்கு கஷ்டம் என்றால் சுண்ணத்தும் இல்ல வருதும் இல்ல, லேசண்டா அதெல்லாம் சுண்ணத்து. அவனுக்கு ஆக்டிவ் மாயாண்டா ஜொலியா வாரண்டா அது சுண்ணத்து. எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அப்படி இல்ல, எது கஷ்டமோ அதை செய்வாங்கண்டா, லேசான சப்ஜெக்ட் எல்லாம் முடுவாங்களா, அப்படிதான் சஹாபாக்கள். அதே மாதிரி பரக்கத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி வெட்டினாலும் முகங்களினாலும் வாய் கொப்பளிச்சாலும் உழு செஞ்சாலும் கண்ணிய புழுந்த சரித்திரமே இல்ல. எங்கேயோடு சஹாபிதான் பிடிச்சா ஃபதலக பிஹா வஜ்ஹஹு வஜில்தஹு உடம்பெல்லாம் தேய்ச்சி அது பரக்கத்து. இப்ப அந்த பரக்கத்து இல்லையா இருக்குது. எங்கெல்லாம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் சங்கியான மௌலூது ஷரீப், புர்தா ஷரீப், அவங்களோட சங்கியான ஸலவாத் மஜீஸ் எங்கெல்லாம் முடிகாட்டப்படுது, அங்கெல்லாம் அதபாக தொப்பி போட்டு ஒழுக்கமா இருக்கிறாரு, ஒழுக்கமாக சிரிக்காம பேசாம கண்ணியமாக இருக்கிறாருன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்து அத மதிக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் சங்கியான முடி உலகத்துல நாளுக்கு நாள் வளருது. சிலவங்க முடியற பாத்தியமா நீட்டமாயிக்கு. சிலவங்களுக்கு டவுட், என்னடா இவ்வளவு பெரிய முடியா பொம்பளை முடி மாதிரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபீப் ஹயாத்தோடு இருக்கிறாங்க, ஆனாலும் முடியும் பெருசாகுது. ஸல்லல்லாஹு ஹயாத்தோட அணிக்கிய ஹயாத்தோட ஈக்கிய கண்மணி நாயகத்துக்கு தானே ஹபீப் அத்தஹியாத்தில அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, நபியே நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சலாம் உண்டாவதாக. மௌத்தாகி ஒண்ணுமே விளப்பம் இல்ல ஒருத்தர் சலாம் சொல்லி வெளிக்கியா. இப்ப இவரத்துல நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் போய் தொத்தரிக்காரு, நானும் அவரும் மட்டு பார்த்தா அவருக்கு காதுல என்ன செவிடு சரியா, அவருக்கு நான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அவர் ஆண்டு, நானும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் நானும் சொல்லிக்குது, அவர் ஆண்டு கேட்டு கொண்டிருக்கதான் நீக்குது. செவினே ஹபீப் அவருடைய ஸ்டைல அவருக்கு தெரிஞ்ச மாதிரி சலாம் சொல்லணும், வாயால சொல்லிவே இல்லை. ஆனா அவருடைய ஸ்டைல சொல்றது அவரு அமைப்புல சொல்லணும், காது கேட்குது இல்ல. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இருக்கிறாங்க,
எந்த தூத்துக்குடியில இருந்து தொழுதாலும் அந்த சலாத்துக்கு பதில் சொல்றாங்க. அந்த ஆன்சர் எங்கட காது கேக்குது இல்ல. நாங்க எல்லாம் சேத்துல நாட்டுல ஹம்பு மாதிரி நஜீஸ்லயும் கால வைக்கிய, நல்லத்துலயும் கால வைக்கிய, மௌலூது மோதிய, வெளியே போய் இன்னொருத்தவனும் திட்டுக. மௌலூது மோதின நன்மை இன்னொருத்தன ஐபிஎம் பேசி கொண்ட, பள்ளி கொண்டு வந்து தொழுந்த இன்னொருத்தனும் பேசி கொண்ட, திகிரு செலவாத்து வச்ச கொஞ்சாயிர கல்பை நோய்ச்சு கொண்ட. அப்படிதான் நாங்க தண்ணிக்குள்ளு குமிக்கிய சேத்தையும் மிதிக்கிய, மறுபடியும் தண்ணீர் ஹாலையும் கழுகிய. சுன்னத்து வல் ஜமாத் புள்ளிகள் ஒரிஜினல் புள்ளிகள் ஆயிக்கோணும். பாவம் நடக்கும், பாவம் நடக்காமங்கிற பாதுகாத்துக்கொள்ளணும். அப்படிதான் சஹாபாக்கள், அப்படிதான் தாபியங்கள், அப்படிதான் தபா தாபியங்கள், இமாம்கள், வலிமார்கள் எல்லாம் இருந்தாங்க. அதனால எல்லா பரக்கத்தையும் அவங்க கண்டு கொண்டாங்க. ஒன்றை மட்டும் நான் சொல்லிட்டு முடியும், அரமந்தியாலம் ஆயிட்டு. அரமந்தியாலம் தான் டைம் 5:30 மஜ்லிஸ் முடியுது. சும்மா அப்டேட்டா மாஷாலா இருக்குது. அது ஒரு பரக்கத்தானே. டைம் முடியுது, டைம் தொடங்கி டைம் முடியுது. அல்ஹம்துலில்லாஹ், அது ஒரு பரக்கத். அல்லாஹ் எல்லாருக்கும் பரக்கத்தாக்கி ரஹ்மத்தாக்கி வைப்பானா. இப்ப எங்களுக்கு எல்லாம் தெரியும் ஷாஃபி இமாமோட உஸ்தாத் மாலிக் இமாம். மாலிக் இமாமுக்கு பேரு சிறப்பான பேர் இமாமுல் மதீனா. அவங்க மதீனாவிலே இருந்தாங்க. ஏன் இருந்தாங்க? நான் மதீனாலே மௌத்தாகும். எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. மதீனால செருப்பு இல்லாம நடந்த, செருப்பு போடல, மதீனால துப்பல்ல. துப்பல் வாமா, செருப்பு போட்டு நடக்கு. எல்லாரும் செருப்போட நடக்குறாங்க. எந்த உப்ப பேசுவோம் செருப்போட நடக்குறாங்க. ஆனா மாலிக் இமாம் செருப்பு போடல, துப்பல்ல. ஏன்? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் பட்ட இடம் நான் துப்புவது மரியாதை. இதான் அத்தபு. அத்தபு சொல்ல ஒரு வாதம் இருக்குது. அந்த அத்தபுல ஃபெயில் ஆயிடப்படாது. அத்தபு சரியாயிக்கோணும். துப்பல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கியான கால் பாதம் பட்ட இடம். ஷாஃபி இமாம் உஸ்தாத் இல்லையா? உலகத்துல ஷாஃபி இமாம் தெரியாதவங்க யாரு? மாலிக் இமாம் பெரிய ஒரு உஸ்தாது, பெரிய ஒரு தாபி. அவங்களே அப்படி என்றா அவங்க பாடம் நடத்தி செல்ல பெரும் கொண்டு உலமாக்கள் நியமிப்பாங்க. சிரிக்கப்படாது, ரகசியம் ரகசியம் பேச வானம் பண்ணுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் வாசிக்கப்படுது, அவங்க சொன்னது, அவங்க நடந்தது, அவங்க அங்கீகரிச்சது, அதை சொல்றா அவங்க பேசுறது. ஒருத்தர் சொன்னாலும் அவங்கள செய்ய ஹபீப் சொல்ற. ஆனால பல்லு காட்டவானம், சிரிக்கவானம். நீங்க அப்படி செஞ்சா லா தர்ஃபௌ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, கண்மணி நாயகத்துடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தத்தை விட அல்லாஹ் உயர்த்தவானம்னு சொன்னான் இல்ல. அது மாதிரி ஆகிட்டு அம்தஹபத அமாலுக்கும் உங்களோட அமல் எல்லாம் அணைஞ்சு வைத்துடும். யாரு சொல்ற? மாலிக் இமாம். மாலிக் இமாம் சட்டத்துக்கு எவங்க சரி மறுப்பு தெரிவிச்சவங்க உலகத்துல. மாலிக் இமாம் பாடத்துல சொல்லி கொடுக்குது. அந்த மாலிக் இமாம் ஒரு நாள் பாடம் நடத்தி செல்ல தேலிக்கே தேல் நட்டுவக்காளி, நட்டுவக்காளியே அது 16 தடவை கொத்துது. ஷாஃபி இமாம் பார்த்து பண்ணிக்கிறாங்க. ஷாஃபி இமாம் ஒன்றும் பேசல. நட்டுவக்காளி ஒரு தடவை ஒத்தினாலே ஹபி விஷம். அது சில நேரம் மௌத்தா அதுவும் சான்ஸ் இருக்குது. உடனே அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் பண்ணாது. 16 தடவை அசரன் மர்ரத்தன் 16 தடவை சித்தத்தை அஷர மர்ரத்தன் கொத்தினத்தை இவங்க பார்த்து அமைதியா இருந்தாங்க. எல்லாம் முடிஞ்சு, பாடம் எல்லாம் முடிஞ்சு, மக்கள் எல்லாம் போனது ஒரு பிஸ்மில்லான்னு உடம்பெல்லாம் தேய்ச்சி கொண்டாங்க. நிறம் மாறின பழைய நிலைமைக்கு ஆயிட்டாங்க. ஷாஃபி இமாம் கேட்டாங்க, உஸ்தாதே 16 தடவை உங்களே கொத்துது, நீங்க அப்படியே அமைதியா இருந்தீங்க. இல்ல நான் ஒரு சரி கொஞ்சம் சரி ஆண்டு ஒரு சத்தம் வச்சு மஜ்லிஸ் எழுப்பினா பிள்ளைகள் எல்லாம் குழம்பிடுவாங்க, ஹதீதுக்கு அவமரியாதை ஆகிடும். தேர் கொத்தி மௌத்தானாலும் பரவாயில்ல, நான் அப்படியே இருக்கணும்னு முடிவு செஞ்சுட்டேன். பாத்தீங்களா? இதான் அடபு. அவங்க என்று சத்தம் போட்டு எலும்பினு சொல்லி அங்க ஹராமும் இல்ல, வாவும் இல்ல, தாண்ட உசிர பாதுகாக்கிறதுக்கு எலும்பினர். ஏழும் அல்ல, நான் மௌத்தானாலும் பரவாயில்ல. கண்மணி நாயகத்துடைய சங்கியான வார்த்தை, சங்கியான சொல், சங்கியான செயல், சங்கியான அங்கீகாரத்துக்கு நான் அவமரியாதை செய்யக்கூடாது என்றதுக்காகத்தான் அமைதியாகவே இருந்தேன். அந்த மாலிக் இமாமு கிடைச்ச வாக்கிய மதீனாலே மௌத்தான. அவங்கள சுன்னத்துல் வல் ஜமாத் புள்ளி எல்லாம் உம்ரா போனாலும் ஹஜ்ஜி போனாலும் சரியாக கண்டுகொண்டு அவங்களோட ஜியாரத்துக்கே பேய்த்து சலான் சொல்லிட்டு ஜன்னத்துல் பக்கியில இருந்து நாங்க நிறைய பேர் வாரு. அந்த அளவுக்கு பாக்கியம் பெற்றவங்க மாலிக். அப்ப அத்தபன் சொன்னதைக்கு அடிக்கடி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி பேசணும், பொல்லையை சொல்லி கொடுக்கணும், அதிகமா ஸலவாத் ஓதணும். இந்த மாதிரி மஜ்லிஸ்கள் வைக்க ஓத பலாய் முசீபத்து பித்தலாட்டம் பிரச்சனை கவலை இல்ல நீங்குது. அது போன்ற நல்லவங்களாக வல்ல நாயன் எங்களை எல்லாரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக, பாவங்களை மன்னிப்பானாக, திடீர் மௌத்துகள் வந்து விடாமல் பாதுகாப்பானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட எல்லா நலவும் ஈருலகத்தை எல்லோரும் கூட தருவானாக. இந்த மஜ்லிஸுடைய பரக்கத்தால எல்லா ஹலால ஹாஜத்தை நிறைவேற்றி வைப்பானாக. யாரெல்லாம் இந்த மஜ்லிஸ ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு
கிழமையும் வச்சு கொண்டு இருக்கிறாங்களோ அவருக்கெல்லாம் நீ பரக்கத்தாக்கி வைப்பானாக. யாரெல்லாம் நேரங்கள் எல்லாம் ஒதுக்கி வந்து இந்த மஜ்லிஸ்ல கலந்து கொண்டாங்களோ கலந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு நீ பரக்கத்தாக்கி வைப்பானாக. இந்த ரபீனில் ஒவ்வொரு மாதத்தை யாரெல்லாம் கண்ணியப்படுத்துறாங்க, யாரெல்லாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறாங்க, யாரெல்லாம் இது போன்ற மஜ்லிஸ் வச்சாங்க, ஸலவாத் மஜ்லிஸ் வச்சாங்க, ஊர்வலம் வச்சாங்க, ஹதியாக்கள் கொடுத்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் ரப்பே ரஹ்மானே உஹது மலை போன் நீ பரக்கத்தாக்கி வைப்பாயாக. அடுத்த ரபீனில் ஒவ்வொரு மாதத்தை எங்களை ஹயாத்தோடு வாழ வைப்பானாக. திடீர் மௌத்தில் வந்து விடாமல் பாதுகாப்பாயா. எல்லா பிள்ளைகளும் மாறி அறிவோடு அதுபொழுக்கத்தோடு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையில் அக்கீதால எங்களுடைய ஈமான, பிள்ளைகளுடைய ஈமான, மனைவி மக்களுடைய ஈமான, எல்லாத ஈமானையும் சலாமத்தாக்கி நீளமாக்கி ஹைராக்கி நிலவாக்கி வைப்பானாங்க. அந்நிய மதத்தவனுக்கு இஸ்லாத்தை நீ ஆமாக்கி வைப்பாயா. பலஸ்தீன் கஸ்ஸா மக்களுக்கு உதவி செய்வானாக. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி பரக்கத்தால் இந்த துஆவையும் இந்த மஜ்லிஸையும் முஸ்லிம்களுக்கு முன்னால் கேட்ட துஆ, இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பின்னால் கேட்க உள்ள துஆ, எல்லா துஆக்களையும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தால் இந்த சங்கியான சுப்ஹான மௌலூத் ஷரீஃபுடைய பரக்கத்தால் ஏற்று கபூல் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. يا خير يوم قديم الخير